ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ண பீசஸை ஒரு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. தண்ணி ஹீட் ஆனோடனே நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டு கொதிக்க விடக்கூடாது. ஒரு ஆவி வந்தோடனே எடுத்து சில் வாட்டரில் போட்டு மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மாற்றி வச்சதுக்கப்புறம் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு வெட் கிளாத்தில் வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போடவே கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நல்லா சுட சுட நல்லா சூப்பராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடும். நல்லா எண்ணெய் நல்லா காயணுங்க. காயாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். நல்லா காஞ்சோடனே போட்டால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றத நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த்தியாக கூட இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பலாம் குழந்தைகளுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நல்லா மொறுன்னு பொரிச்சாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாங்க. சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.